பிரைஸ் தி லார்ட். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பண தேவைகள், இந்த மாதிரி பல காரியங்கள் நம்மளுக்கு தேவைகளா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு காரியத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறுபடும். நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு இருக்கிற கஷ்டம் வேற யாருக்குமே வந்துடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஐயோ, எனக்கு அவ்வளோ பாடு, அவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பிறருடைய கஷ்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இன்னும் அதிகமா பாடுள்ளவங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே இவங்க இந்த அளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு ஒரு வேதனைக்குள்ளாகும். ஹல்லேலூயா. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என் சகோதரி சகோதரியே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்துல ரொம்ப நெருக்கம், வீட்லயே நெருக்கம், கம்பல்லே நெருக்கம், ரொம்ப நெருக்கத்தின் மத்திய நாடு நோக்கி அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு சாட்சியை கேட்டேன். அவங்க நாடகத்தை நடிக்கிற ஒரு சகோதரி. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாடகம்லாம் விட்டுட்டு இப்போ ஆண்டவருக்காக ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சாட்சியை நான் கேட்ட பொழுது அவங்க சொன்ன சாட்சின்னு பார்த்தா, அவங்க ஆண்டவரை ஃபர்ஸ்ட் அறியாதவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிறிஸ்டின் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பான குடும்பம், ரொம்ப அன்பான கணவர், ரொம்ப ஒரு விதமான ஒரு நெருக்கமான ஒரு கணவன் மனைவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை அவங்களுக்குள்ள. கர்த்தர் அந்த கணவனுடைய உயிரை எடுத்துட்டாரு. சோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிவிச்சிருக்காங்க அந்த தாய் கிட்ட. அந்த தாய் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் வந்த புதுசுலயே அவங்க ஹஸ்பண்டோட உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அவங்களுடைய அத்தை மாமாலாம் கைவிட்டப்பட்ட நிலைமை, பிள்ளைகளும் கிடையாது. ஹல்லேலூயா. சில பல காரணத்துக்காக பிள்ளைகள் பெறாத தடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள் மத்தியும் ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு, அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு. ஆண்டவருக்காக தான் நான் இருப்பேன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் ஆண்டவருக்காகவே ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் இது. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களோ, உங்க நெரிச்சவங்க யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, இல்ல இறந்து போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவர் எவ்வளவு தூஷிப்போம். நம்ம ஆண்டவருக்கு மனசே இல்ல, கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லி நம்ம எவ்வளவு தூஷிப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எது செய்ய நன்மையதான் செய்வார். என் சகோதரி சகோதரியே, இந்த நாளையும் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் மகனே மகளே, உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் உங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்களோட காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டுகிட்ட மனசார சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயத்துல ஒரு தெளிவு வேணும், இந்த விஷயத்துல ஒரு நல் வார்த்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி உண்டாகும். ஹல்லேலூயா. அநேகர் பேரு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. பணம், நகை, உலக காரியத்தை மட்டும்தான் நம்ம கம்போஸ் பண்ண நம்ம கண்ணில் அதை மட்டும் தான் தெரியுது. ஆனா எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தேவன் அளந்து வச்சிருக்காரு. அதன்படிதான் எல்லாருக்கும் நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க லைஃப்ல, நான் அதை நோக்கி நான் டிராவல் பண்ணணும்னு சொல்லி அவர் மூலியமா நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்வு சவைப்படும். இந்த நாள்லயே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே, உங்க ஜனங்கள் எதை விரும்பி கேட்கிறாங்க, எந்த வழியில போகணும்னு நினைக்கிறாங்க சுவாமி, அந்த வழியை நீங்க அவங்களுக்கு காண்பீங்க ராஜா. உங்களுடைய சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவங்களுடைய பிளானை விட உங்களுடைய பிளான் பெரிது சுவாமி. உமக்கு சித்தமான ஜெபத்தை ஏறெடுக்க அவங்களுக்கு கிருபை தாங்க. உமது வழியில் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். God bless you.